ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. இதை போன்றே தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 60 ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அதிகாரிகளிடம் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. நாங்கள் நகை நட்டை அடை வச்சு மழை வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு 3 மாதம் கஷ்டப்பட்டு அந்த நெல்லை கொண்டு வந்து டிபிசியில் போட்டு அந்த நேரத்துலேயும் மழை பெஞ்சு அதையும் காமந்து பண்ணி நெல்லை எடை போடும்போது எடை போட்டு பில்லுக்கு ஒரு மூட்டைக்கு 60 ரூபா பிடிக்கிறாங்க. இந்த தொகையை அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் பங்கு கொடுக்குறோன்னு லோடுமெல்லாம் சொல்கிறாங்க. இதுவரையும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலில் ஒவ்வொரு ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு பருவத்திலும் விவசாயியோட நெல் கொள்முதல் செய்யும் பொழுது கட்டாயமா லஞ்ச பிச்சை கட்டாயப்படுத்தி வாங்கிடுறாங்க. அந்த லஞ்ச பிச்சையை வாங்குகிறார்கள் என்று நாங்கள் பல்லாண்டு காலமாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஒரு அரசும் செவி சாய்க்கல. மத்திய அரசு செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க, மாநில அரசு செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க. இதை ஏன் நாங்கள் குறிப்பிடுறோம்னா, இதை ஒரு அரசியல் கட்சிகள் அதை எடுத்து சொல்றதுக்கு தயங்குகிறார்கள். விவசாயிகள் நாங்கள் சொல்வதை அரசு காது கொடுத்து கேட்பதில்லை. அதனால தான் சென்னை உயர் நீதிமன்றமே 3 ஆண்டுகளுக்கு முன்பு நல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு சிப்பத்துக்கு 40 கிலோ சிப்பத்துக்கு 40 ரூபா லஞ்சம் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்ட பிறகும் அதே நிலை நீடிக்கிறதே தவிர இந்த லஞ்ச தொகை அதிகமாக இருக்கிறதே தவிர குறையல. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். விவசாயிகள் சொல்றாங்க இது இன்னைக்கு நேற்று நடக்கல, பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த விதமான நடவடிக்கையுமே இதுவரைக்கும் இல்ல. அரசு எங்களுக்கு செவி சாய்க்கணும் அப்படின்னு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. என்ன நடக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காவிரி டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரையில குறுவை, சம்பா, தாளடி என்ற 3 போக விளைச்சல் செய்யக்கூடிய பகுதி இது. இங்கு ஒவ்வொரு போகத்திற்கும், அதாவது குறைந்தபட்சம் ஒரு 3 மாத காலமாக அது ஆகும் ஒரு நெற்பயிரை விளைவித்து தானியங்களை உருவாக்க, நெல் மணிகளை உருவாக்க. இது ஒரு விவசாயிகளும் பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையே நகைகளை அடவு வைத்து கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெற்று இது போன்று தனி நபர்களிடம் கடன் பெற்று விவசாய பணிகளை செய்து வருகிறார்கள். விவசாய பணிகள் இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையே செய்த போதும் அவர்களுக்கு உரிய லாபம் கிடைப்பதில்லை என்று விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக நெல்லுக்குரிய விலையை உயர்த்தி வழங்க வேண்டும், குறைந்தபட்சம் 3500 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது இவ்வளவு கோரிக்கை. இருந்த போதும் இருக்கிற நெல் பயிர்களை காப்பாற்றி, அதாவது மழை வெயில் காலங்களில் அதிக மழையிலையும் வெள்ளங்களிலும் காப்பாற்றி நெல்களை கொண்டு நேரடி கொள்முதல் நிலையில் விற்பனை செய்யும் போது ஒவ்வொரு சாக்கு பை, அதாவது ஒரு 40 கிலோ கொண்ட ஒரு சாக்கு இருக்கு 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது இன்று நேற்றல்ல, பல வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து பல்வேறு கட்டங்களில் பலருக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதனை உயர்நீதிமன்றம் கூட சுட்டிக்காட்டி இருக்கிறது. இருந்த போதிலும் இவர்கள் அது உரிய நடவடிக்கை இல்லாதனால் இப்பொழுது வரை விவசாயிகள் கட்டப்பட்டு வருகிறோம். ஒரு பைக்கு 40 முதல் 60 ரூபாய் வரை விவசாயிகள் இருந்து லஞ்சமாக பெறுகிறார்கள். இதனை அரசு நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏனென்றால் மத்திய அரசு தான் இதற்கு உரிய கொள்முதலுக்கான நிதியை கொடுக்கிறது. ஆனால் சிபிஐயோ அமலாக்கத்துறையோ இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்லை. தமிழகத்தில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்லை என்பது இப்பகுதியுடைய விவசாயிகளுடைய குமரலாக இருக்கிறது, வேதனையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.